Hi, hello and welcome back to my channel. நான் தான் பாலசுப்லக்ஷ்மி and it's our channel பாலசுப்லக்ஷ்மி துஃபால். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 1 வீக்கா நம்மளால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. இப்போவே என்னோட வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரியே. ஆமா, எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஓகே, இந்த 1 வீக்ல என்னெல்லாம் நடந்தது, நம்ம வேர்ல்ட்லயும் சரி, நம்ம இந்தியாலயும் சரி, நம்ம தமிழ்நாடுலயும் சரி, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பாருங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன். என்னன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னை யாரெல்லாம் நேர்ல பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே நேர்லயுமே என்கிட்ட சொன்னாங்க, உன்னோட வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் இனிமேல் வராதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஏன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. இப்போ நீங்க சப்போர்ட் பண்ணா ஒரு எனர்ஜிக்கா பூஸ்டா இருக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணணும், நிறைய புது புது கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ப்ளீஸ் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் யூ டு மை சேனல். ஐ எம் பாலசுப்லக்ஷ்மி அண்ட் இட்ஸ் ஆர் சேனல் பாலசுப்லக்ஷ்மி துஃபால். இப்போ இந்த 1 வீக்கா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சலஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபயர் காட்டுத்தீ பரவிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல 25 பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 42,000 ஏக்கர் நிலம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதா இருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்றது கலிபோர்னியா அப்படின்னு சவுத் கலிபோர்னியால ஃபுல்லாவே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியால ஃபுல்லாவே உட்ல பண்ணி வச்சிருப்பாங்க அந்த வீடு எல்லாம். அது உங்க கல்ச்சர் அப்படின்னே சொல்லப்படுது. அப்படி உங்களோட கல்ச்சர் அதுவா இருக்கிறனாலையும் ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகி அந்த வீடெல்லாம் இடிஞ்சு அங்க இருக்கிற மக்கள் உடைமைகளை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னமும் அது பரவிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ட்ரம்ப் மூலமா என்ன ஆயிருக்கு அப்படின்னா, காசா வார் ஸ்டாப் ஆயிருக்கு. நம்ம ட்ரம்ப் சொன்ன மாதிரியே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் ஜனவரி 20ஆம் பதவி ஏற்பேன், அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த வாரை நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த வாரை ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்தது. சொன்ன வாக்க தட்டி தூக்குனாருன்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா சட்டத்தை ரொம்ப டைட் பண்ணா மட்டும்தான் அந்த பாதுகாப்பு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும். அது நமக்கே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது நம்மளோட மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை நீ ஃபாலோ பண்ணாலே உனக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கட்டாயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24 மணி நேரத்துல புகார் கொடுக்கல அப்படின்னா, அதாவது கல்வி நிறுவனம், கோவில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கோவில்லையோ கல்வி நிறுவனங்களையோ நடக்குது அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ள போலீஸ்க்கு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க புதுசா சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி தெரிவிக்காத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா 2 லட்சம் அபதாரம் அப்படின்னு சேனல்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப்டா இருங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்னால முடிஞ்ச அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்பவே அதிகமா இருந்தது. இதுக்கு மேலேயும் உங்களோட சப்போர்ட் எனக்கு அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.